வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பார்வை குறைபாடு உடைய மாணவனுக்கு வீடு தேடி சென்று நிதி வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே வேட்டங்குடி ஊராட்சியைச் சேர்ந்த கேவரோடை கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்தாஸ், சரளா தம்பதியினர். இவர்களுக்கு அரவிந்த், ஆனந்த் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் அரவிந்த் இளநிலை பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இளைய மகன் ஆனந்த் பார்வை குறைபாடு உள்ளவர் ஆவார். இவர் சென்னை பூந்தமல்லியில் உள்ள பார்வை குறைபாடு உடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். இவர் 486 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாநிலத்திலேயே +2 தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆனந்தனை வீடு தேடி சென்று திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் மாணவன் ஆனந்தனிடம் 50,000 ரொக்க பணத்தை வழங்கினார். பின்னர் இது குறித்து நிவேதா முருகன் கூறுகையில், முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் மாணவன் ஆனந்தனின் வீடு தேடி சென்று நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மாணவன் ஆனந்தனுக்கு தேர்வு எழுதுவதற்காக முதல்வர் கணினியை வழங்கியுள்ளார். மேலும் லயோலா கல்லூரியில் ஆங்கிலம் படிக்க விரும்புகிறார். இவருக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றார். தொடர்ந்து மாணவன் ஆனந்த் கூறுகையில், பார்வை குறைபாடு உடைய மாணவர்களுக்கு அரசு மடிக்கணினி வழங்க முன்வர வேண்டும் எனவும், ஆங்கில ஆசிரியராகவும் அல்லது அப்ளிகேஷன் டெவலப்பராகவும் ஆக வேண்டும் என்று விருப்பம் உள்ளது. எனக்கு தேர்வு எழுத மடிக்கணினி வழங்கியும் நிதி உதவி செய்த முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்த். நான் கேவரோடை அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலே முதல்ல கணினி மூலயமா எக்ஸாம் எழுதி 486 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 பேர் சிபிஎஸ்சியில் எழுதியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் போர்டில் நான் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு அதை நினச்சா பெருமையாக இருக்குது. நான் இதை வந்து 10th முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. சரி, அவங்க சிபிஎஸ்சியில் எழுதியிருக்காங்க கம்ப்யூட்டரில், நம்ம வந்து ஏன் இதை நம்மளும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு யோசிச்சு அப்புறமா எங்கள் டீச்சர்ஸ்ட்டு சொன்னேன். அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறமா பிரின்ஸிபல் சார்கிட்ட சொல்லி அவங்க முயற்சியால் குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதினோம். அதுக்கப்புறமா மேலிடத்தில் சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா நான் என்னோடய பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், என்னோடய டீச்சர்ஸ், பிரின்சிபல் சார், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் மலர்விழி திருமாவளவன், பஞ்சகுமார், ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட பிரதிநிதி நாகராஜன், ஒன்றிய துணை செயலாளர் இளவரசு மற்றும் பெற்றோர்களுடன் இருந்தனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.